நல்லெண்ணெய் வச்சு எவன் செய்கிறான்? எவனும் தான் நல்லெண்ணெய் வச்சு பேசலையே. எல்லாம் கேடுகட்ட எண்ணத்தை வச்சு தானே கமெண்ட் பண்ணுறீங்க. உங்கள் அக்கா தங்கச்சனா இப்படி பேசுவீங்களாடா? டேய் ஏண்டா ஆளும் மூஞ்சிங்களும். ஏன்னா இவனுங்க தானே நமக்கு சொல்கிறதெல்லாம், இவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம லைவில் வந்து உக்காந்துட்டா இவனுங்க என்ன கேட்டாலும் பொத்திக்கிட்டு கேட்கணும். நமக்கு நான் தலையெழுத்தானே இவனுங்க சொல்கிறத நம்ம கேட்கணுன்ட்டு. நம்ம ஒன்றும் தப்பாக பேசல, நம்ம ஒன்றும் தப்பாலாம் இல்லை. நம்ம கரெக்டாக தான் இருக்கணும், நம்ம சரியாக தான் போடுறோம். நம்ம சரியாக இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம எதுக்கு இவனுங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும்? இவனுக்கு கேட்பானுங்க 12 மணிக்கு வரக்கூடாது, 2 மணிக்கு வரக்கூடாதுன்னு. ஏன்டா புறம்போக்குங்களா? சின்ன சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுது? அந்த குழந்தைங்களை கெடுக்குறாங்களா? அதெல்லாம் போய் கேட்க வக்கு கிடையாது, அதெல்லாம் திருத்த துப்பு கிடையாது. இங்கே வந்துடுறானுங்க, இங்கே வந்துட்டு ஒழுக்கமாக விளக்கேன்ன மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுறானுங்க. 12 மணிக்கு வீட்டில் இருக்க பொம்பளைங்க வெளில வந்து லைவ் போடுறீங்களேன்ட்டு. ஏன்டா வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் தெரிஞ்சுதாண்டா, எங்கள் குடும்பத்தில் தெரிஞ்சாண்டா உட்காந்து நாங்கள் போடுறோம். மறைமுகமாக இருந்து 60 வயசு கெளிவு கூட விடாமல் இருக்கீங்களா? காம கொடுக்குங்களா? அவங்களாம் என்னடா கேட்குறது? இதுக்கு மேலே அரக்கணுங்களா? யார் எவங்கன்னு பார்க்காம இந்த மாதிரி தப்பான கமெண்ட் போட்டே வாழ்க்கையை கெடுத்துடுறாங்க. இவனா சொன்னால் திருந்துவானுங்க, திருந்த மாட்டானுங்க. அதே தான் வேலை பண்ணுவானுங்க, திருந்தவே மாட்டானுங்க. ஒரு ஃபேக் ஐடி டாடி லைவ் ஓப்பன் பண்ணதுலேருந்து அதே கமெண்ட் போடுறான் டாடி. எம்மா சாமி, 3/4 மணி நேரம் ஆக போகுது. நானும் கத்தி 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 கத்தி. ஆமாம் பிரதர் கார்த்திக், அவங்களுக்கு உண்மையிலே வேலை வெட்டியே கிடையாது. இதே ஒரு வேலை. நீங்கள் பாருங்களேன், நான் லைவ் ஓப்பன் பண்ணலேருந்து நல்ல விதமாக 4 வார்த்தை பேசிட்டா கூட அவங்கவுங்க போய் தூங்கியிருப்பாங்க. உட்காந்து விடிய 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 இதே ஒரே கமெண்ட் டைப் பண்ணி பின் பண்ணி வச்சுட்டாங்க போலக்குது அவங்க ஃபோனில், அது கீபோர்டில் டப்பு டப்பு டப்புன்னு அதையே ரிப்பீட்டா. அடுத்து ஒரு ஃபேக் ஐடி வந்துட்டான் போலக்குது. அவனுங்க திருந்தவும் மாட்டானுங்க, அவங்க நம்ம திருத்ததுக்கு நம்ம பிறகுல. அதனால் ஃபேக் ஐடியில் போட்டோம். கணேஷ் ஹாய். நல்ல விதமாக பேசுகிற எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த ஹாய் சொல்லிடுறேன். அதே மாதிரி வந்து தப்பாக கமெண்ட் பண்ணுற எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்கள் கமெண்ட்டை நான் படிக்கவே மாட்டேன்டா, டேஷுங்களா, நான் படிக்கவே போகிறதில்ல. அப்புறம் எதுக்குடான்னு நீங்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறீங்க எனக்கு தெரியாது. எனிவே போட்டுப்பாங்க, அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. ஹாய் ராமகிருஷ்ணன் பிரதர், ஹாய் கணேஷ், ஹாய் பிரதீப். மரியாதையாக போடுற எல்லா பிரதருக்குமே நான் சொல்கிறேன் ஹாய், ஹலோ, வெல்கம். அதே தான். பட் பரவாயில்ல, அவனுங்க என்ன வேணால் பண்ணிட்டு போட்டோம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. பின்னாடி யாரும் இல்லை, என்னோடய வீட்டுக்காரர் இருக்காரு, என்னோடய குட்டீஸ் இருக்காங்க. ஏன்பா வீட்டில் என்ன வண்டலூர் ஜூவை வச்சு நடத்துகிறேன்? ஏதோ இருக்குமா பேய் பிசாசா இருக்கும்? நான் கிண்டலா? கத்தாதீங்கடி. லைக் போடாதவங்க லைக் போடுங்க.